வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா பேசுறேன். குழந்தை இல்ல அப்படின்றத பத்தி நிறைய வீடியோஸ், நிறைய விழிப்புணர்வு நான் ஏற்படுத்தி இருந்தாலும் இன்னைக்கு வந்துட்டு டியூப், அதாவது ஒரு கர்ப்பப்பை, அதோடைய டியூபோட ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம் கருத்தரிக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வீடியோவாகவும், அண்ட் ஒருத்தவங்களுக்கு டியூப் அடைப்பு இருக்கு, டியூப் ஒன்ஸ் அடைச்சிச்சுன்னா வாழ்நாள் முழுக்க ஒண்ணும் பண்ண முடியாது, அவங்க இனிமே வந்துட்டு செயற்கை முறையில தான் கருத்தரிக்கணும் அப்படின்றத ஹோமியோபதி மூலியமா ஒரு பிரேக் பாயிண்ட், அதாவது டியூப் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, டியூப் பிளாக் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஹோமியோபதி மருந்து சாப்பிட்டு அந்த டியூப் பிளாக்கை கிளியர் பண்ண முடியும். நிறைய பேருக்கு டியூப் பிளாக் இருந்துச்சு, அப்புறம் கன்சீவ் ஆயிட்டாங்க டைரக்டா போஸ்ட் போட்டிருப்பேன். ஆனா டியூப் பிளாக் இருந்ததையும் அந்த பிளாக் ரிமூவ் ஆனதையும் நான் வீடியோவா இதுக்கே போடல. அதனால இன்னைக்கு இந்த வீடியோ ஒரு கர்ப்பப்பை இருக்கு, சைட்ல டியூப் இருக்கு, 2 கருமுட்டை இருக்கு இந்த சைட்லனா இந்த டியூப் வழியா அந்த முட்டை வந்து டிராவல் ஆகி வரும். மாசம் நம்ம தலைக்கு குளிச்ச 7வது பீரியட்ஸ் ஆனதுல இருந்துன்னா 7th டே இல்ல 10th டேல இருந்து 23rd டே 10ஆவது நாள்ல இருந்து 23ஆவது நாள் வரைக்கும், சுத்தமானது 7வது நாள் கூட கணக்கு வச்சுக்கலாம். அதுல இருந்து 23ஆவது நாள் வரைக்கும் நம்ம வந்து முட்டை வந்து ஒவ்வொரு மாசமும் ஒரு பக்கம், ஒரு மாசம் வலது பக்கம், இன்னொரு மாசம் இடது பக்கம் வெடிச்சு வந்து அந்த டியூப்ல நிற்கும். அப்ப வந்து அவங்க விந்து போய் சேர்ந்துச்சுன்னா கருத்தரிச்சிடும். அப்ப ஒரு முட்டை வந்து டியூப் வழியா நடந்து வராது, அது வந்து அலைகள் மாதிரி இருக்கும். எப்படி நான் சாப்பிட்ட சாப்பாடு வந்து கீழே வந்து தள்ளுறதுக்கு எதுவும் ஸ்விட்ச் மிஷின் கிடையாது, பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட்ஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த அலைகள் வந்து நம்மளுடைய உணவை வந்து மிக்சி மாதிரி வயிற்றுக்குள்ள கிரைண்ட் பண்ணவும், அந்த ஆசிடோட மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு செரிமானம் ஆகவும், அது அப்படியே மலக்குடல் வரைக்கும் டிராவல் பண்றதுக்கு அந்த அலைகள் இருக்கு இல்லையா, டுவர்ட்ஸ் கிராவிட்டி அந்த மாதிரி போகணும். அந்த மாதிரி இந்த டியூபோட அலைகள் வந்து முட்டை வெடிச்ச உடனே முட்டை எந்திரிச்சு லெஃப்ட் ரைட் போட்டு நடந்து வராது. அந்த டியூப் வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்கும், அலைகள். அந்த அலை வந்து இந்த முட்டையை தள்ளி கொண்டு வந்து இங்க நிறுத்தும். அதே மாதிரி இந்த உயிரணுக்கள் வந்து நீந்தி போய் முட்டையை சேரும். இந்த டியூப்ல நீர் கோத்திருந்தா, ஹைட்ரோசால்பிக்ஸ் சொல்லக்கூடிய நீர் கோத்திருந்தா, இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தா கண்டிப்பா வந்து அந்த இன்ஃபெக்ஷன் கர்ப்பப்பைக்குள்ள வரும். நிறைய பேர் பெல்விக் இன்ஃபிளமேட்டரி டிசீஸ், PID சொல்லுவாங்க, நிறைய வெள்ளப்படுறது இன்ஃபெக்ஷன். கர்ப்பப்பையில டிபி இருந்தா, ஃப்ராசன் பெல்விஸ், அந்த மாதிரி சில டைம்ஸ்ல வந்து டியூப் வந்து ஏதாவது வயிற்றுல ஆபரேஷன் அந்த மாதிரி பண்ணியிருந்தோம்னா அடேஷன் ஆயிடும். அதாவது டியூப் வந்து ஒரு அடியில் இருக்கிற ஒரு குடல் பகுதியோடயோ இல்ல ஒரு ஏதோ ஒரு இதோடய ஒட்டிக்கிட்டு போர்டு மாதிரி ஆயிடும், அடேஷன்ஸ். அந்த டைம்ல இதோட மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடும். இந்த மாதிரி இது தள்ளி கொண்டு வரது ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடும். சோ எப்படி இவ்வளோ சக்சஸ், இவ்வளோ பேருக்கு குழந்தைக்கு சக்சஸ் நான் கொடுக்குறேன்னா, நான் முதல்ல என்ன பண்ணுவேன்னா, அவங்க டியூப் பிளாக் இருக்கோ இல்லையோ இந்த டியூபோட பெரிஸ்டால்ஸ், இந்த மூவ்மெண்ட்டுக்கு நான் ஹோமியோல மெடிசன்ஸ் கொடுத்துருவேன், டியூபை கிளியர் பண்ணிடுவேன். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சக்சஸ் எனக்கு வரது காரணம் எல்லாரோட டியூபை சுத்தம் பண்ணி வச்சிருவேன். ஏன்னா ஒரு 6 மாசத்துல ஒரு 2 வாட்டியாவது ஒருத்தவங்களுக்கு முட்டை வெடிச்சுதான் தீட்டாகும். அண்ட் ஓவிலேட்டரி சைக்கிள் வந்து எப்படின்னா, நீங்க கருத்தடை மாத்திரை 21 நாள் அட்டை மாத்திரை சாப்பிட்டாதான் முட்டை வெடிச்சு வராம தீட்டாகும். அது ஆன் ஓவிலேட்டரி சைக்கிள். நீங்க வந்து அப்படி பண்ணாம இயற்கையா தீட்டாகுது, அது 50 நாள் கழிச்சுதான் ஆகுதுன்னா கூட அது ஓவிலேட்டரி சைக்கிள். அதாவது ஓவிலேஷன்னா கருமுட்டை வெடிச்சு வந்துதான் அவங்க தலை குளிச்சிருப்பாங்க. முட்டை வர லேட் ஆயிருக்கலாம். சிலர் வந்து இரெகுலர் பீரியட்ஸ் செக்கே பண்ண மாட்டாங்க, திடீர்னு பார்த்தா கன்சீவா இருப்பாங்க. அது காரணம் அவங்களுக்கு முட்டை வெடிச்சு வந்திருக்கும், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, யதார்த்தமா அவங்களுக்கு அந்த லக்கிலி கன்சீவா இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி இந்த டியூபோட அலைகள் வந்து அவ்வளவு முக்கியம். சில பேர் என்ன பண்றாங்கன்னா, டியூப்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு, டியூப்ல வந்து நீர் இருக்குன்னு சொல்லி டியூபை கிளிப் பண்ணிட்டு டைரக்டா IVF ட்ரீட்மெண்ட் போறாங்க. இந்த மாதிரி டியூபை கிளிப் பண்ணிட்டாங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, சப்போஸ் எங்க கர்ப்பப்பையில கருத்தரிச்சா இந்த டியூப்ல இருக்கிற நீர் வந்து திருப்பி கர்ப்பப்பைக்குள்ள வந்து இன்ஃபெக்ட் ஆகி அதனால அபார்ட் ஆகலாம், அதனால நான் டிஸ்கனெக்ட் பண்றோம்ன்றாங்க. ஹோமியோபதியில நான் என்ன சொல்வேன்னா, அந்த டியூபை கிளீன் பண்ணி, டியூபை சரி பண்ணி, இன்ஃபெக்ஷன் சரி பண்ணி, பிளாக்கை சரி பண்ணி கருத்தரிக்க வைக்கிறேன். சோ தட் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து திருப்பி மாசமான அப்புறமும் வராது. இது வந்து ஹோமியோபதி மெடிசன்ல பாசிபிள், இதுக்கு மருந்து இருக்கு. சோ இப்ப இந்த ரிப்போர்ட்டை பாருங்களேன், நின்று கரெக்டா காமிடா. ரைட் கார்னுவல் பிளாக், லெஃப்ட் ஹைட்ரோசால்பிங்ஸ். ரைட் சைட் டியூப் வந்து பிளாக் ஆயிருக்கு கார்னுவால. இது வந்து அடுத்து இன்னொரு வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு கர்ப்பப்பை அந்த போட்டோவோட காமிக்கிறேன். அப்ப எது கார்னுவல் எண்ட், எது ஃபிப்ரியல் எண்ட், அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதாவது கர்ப்பப்பை ஆரம்பிக்கிற பகுதியிலே பிளாக் ஆயிருக்கு, சரிங்களா? சப்போஸ் சில பேருக்கு வந்துட்டு
இந்த கருமுட்டை வர இடத்துல எட்ஜில் போய் பிளாக் ஆயிருக்கும். நம்ம வந்து ஃபிம்பிரியல் எண்டுனா என்ன, கார்னவல் என்ன படத்தோட உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இது வந்து லெஃப்ட் ஹைட்ரோசால்பிங்ஸ், லெஃப்ட் சைட் டியூப்ல வந்து ஃபுல்லா நீர் கோத்து இருக்கு. ஸோ லெஃப்ட் சைடு வந்து லைட்டா ஸ்பில் ஆகுது, மினிமல் ஸ்பில். இந்த மினிமல் ஸ்பில் ஏன் சரி பண்ணணும், இது பரவாயில்ல பிளாக் இல்ல லைட்டா ஒழுகுது தானே அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா, லெஃப்ட் சைடு வந்து டியூப்லயே மாசமா நின்றுவாங்க மாசமானாலும். இப்ப இதுதான் டியூப்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து இவ்வளவு தூரத்துக்கு அடைப்பு இருக்கு, இவ்வளவுதான் இருக்குன்னா இது வழியா விந்து போய் இந்த பக்கம் கருத்தரிச்சு முட்டை அங்கேயே நின்றும், கர்ப்பப்பைக்கு வராது. அதே மாதிரி அந்த பெரிஸ்டால்சிஸ் ப்ராப்பரா இல்லைனாலும் கர்ப்பப்பைக்குள்ள வராது, அங்கேயே டியூப்லயே மாசமாயிருவாங்க. ஏன்னா விந்து போறதுக்கு ஒரு சின்ன கோடு ஓட்டை இருந்தா போதும். மேல இருந்து கீழே ஒரு குழாய் இருக்குன்னா இவ்வளவு அடைச்சிருக்கு, இவ்வளவு கேப் இருக்கு, இவ்வளவு விந்து போயிடும். ஆனா முட்டை வரணும்ல, உங்களுக்கு புரியுதா? தமிழ் பாடம் எடுக்கிறவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இது வந்து இப்படி இருந்தவங்களுக்கு இன்னைக்கு செக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. 5 வருஷம் குழந்தை இல்லாம both fallopian tubes patent. நான் இதுல கிளியரா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த 2 போட்டோ மட்டும் எடுத்து ஈவினிங் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆன அப்புறம் ரீல்ஸ்ல போட்டு விடுறேன். இந்த ரிப்போர்ட்டும் இந்த ரிப்போர்ட்டையும். அதாவது 5 வருஷம் குழந்தை இல்லாதது எதனாலனா, ஒரு சைட் டியூப் வந்து அடைப்பு இருக்கு, ஒரு சைட் வந்து நீர் கோத்து இருக்கு, அப்புறம் அந்த சைட்ல வந்து கொஞ்சம் தான் போகுது அப்படின்னு இருந்த பேஷண்ட்டுக்கு ஹோமியோபதி மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் 2 டியூபும் நார்மல், நீர் இல்ல, இன்ஃபெக்ஷன் இல்ல, கர்ப்பப்பைக்குள்ள எல்லாமே பெல்விக் இன்ஃப்ளம் டிசீஸ் இந்த ரிப்போர்ட்ல கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு இன்னைக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க எந்த மருந்து சாப்பிட்டாட்டாலும் அவங்க ஈஸியா கன்சீவ் ஆக்கிக்கலாம். ஆனா 5 வருஷம் ஆனதுனால முட்டை கொடுத்து அந்த 2 கோடு வர வரைக்கும் நான் விட மாட்டேன் ட்ரீட்மெண்ட். ஸோ நான் கொடுத்துருவேன். நீங்க நல்லா அவங்களோட துவாசா எல்லாம் கேட்டாரு, இன்ஷால்லா நல்லபடியா அந்த இருந்த பெரிய ஒரு வியாதி கொடுத்துருவாரு. முஸ்லீம் இதுல ஒரு கணக்கு இருக்கு, ஒரு வியாதியை கடவுள் கொடுத்துட்டு அதுக்கான தீர்வை உனக்கு வழியும் வச்சிருப்பேன், ஒரு தீர்வோ ஒரு வழியோ இல்லாம உனக்கு ஒரு உபத்திரத்தை கொடுக்க மாட்டேன். இருக்கா குரான்ல? இருக்கா? சொல்ற கரெக்டா சொல்றேன்னா ஒரு தீர்வு. நீங்க சந்தோஷமா ரெடியா இருக்கிறீங்க, ஆக்சுவலி சரியாயிடுச்சு. ஒரு வியாதி, ஒரு உபத்திரம், ஒரு தொல்லையை கொடுத்துட்டு அதுக்கான தீர்வை உன்னை சுத்தி நான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஏதுவா இவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு அதுக்கான தீர்வா கடவுள் வந்துட்டு என்கிட்ட அனுப்பிச்சாருன்னு நான் நம்புறேன். அதுல வந்துட்டு இந்த டியூப் இன்ஃபெக்ஷன் இப்ப கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணியாச்சு. இனிமே இவங்க வந்து கன்சீவ் ஆகணும், அவ்வளவுதான். இவங்களுக்கு வந்து அந்த 2 கோடு வரணும். என் மருந்து சாப்பிட்டாலும் இருந்த தடையை நான் விளக்கியாச்சு, காரணத்தை நான் சரி பண்ணியாச்சு. இனி அவங்க இயற்கையாவே கருத்தரிக்கலாம், அது வந்து மருந்து சாப்பிட்டுதான் ஆகணும் தேவையில்லை. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா, இவ்வளவு வருஷம் ஏங்கிட்டாங்கல்ல, சோ இருக்கிறதுலே ஃபர்டைலான நல்ல எக்கு, நல்ல ஸ்பெர்ம்ல அந்த கரு தரிச்சதுன்னா அந்த தலைமுறை ரொம்ப சூப்பரா இருக்கும்ல. சோ அந்த மாதிரி ஹெல்த்தியான எக்ஸ் வருது. ஹோமியோபதியில எல்லாருக்குமே தெரியும், அசோக மர பட்ட சாறு, பருத்தி பால், இயற்கையா அந்த முட்டைகளுக்கு எல்லாம் நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. பக்கத்துல இருக்கிற ஒரு குவாலிஃபைட் ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போயிட்டு உங்களோட ரிப்போர்ட்ஸ் காமிக்கணும். ஆனா நான் இந்த ஃபெலோபியன் டியூப்க்கு என்ன மருந்து கொடுத்தேன், அந்த மருந்து இன்னொரு டாக்டருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இது என்னோட சீக்ரெட்ஸ், எல்லாத்தையும் நான் வீடியோல சொல்லிடுறேன். அது சொல்லிட்டா நிறைய இடத்துல கிடைக்கிறது, நிறைய பேருக்கு அது தெரியல, அப்புறம் அதுல ஒரு குழப்பம் வருது. அதனால மருந்து நேம் நான் சொல்லலைங்க. இந்த இன்ஃபெக்ஷன், இந்த இதுக்கு, இந்த டியூபை கிளியர் பண்றதுக்கு, அந்த டியூபோட அலைகளுக்கு என்கிட்ட ஒரு ஃபார்ம், ஒரு பேட்டர்ன் இருக்கு, ஒரு டைப். அது வந்து என்னோட சக்சஸ் ஃபார்முலா. அந்த சக்சஸ் ஃபார்முலால எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியாது. அது வந்து ஏன்னா நீங்க செல்ஃப் மெடிகேட் பண்ணிப்பீங்க. என்ன பண்றாங்கன்னா, டாக்டர் கூட போறதில்ல, அவங்க வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. ஆமா, அப்படி பண்ணக்கூடாது. அதனால 5.5 வருஷம் கழிச்சு இவங்களோட ஒரு பெரிய பிரச்சனையை தீர்த்து கடவுள் கொடுத்த மாதிரி இவங்களுக்கு அறிவோட, ஆரோக்கியத்தோட, நீண்ட ஆயுளோட, உலகம் போற்றும் குழந்தைய அல்லாஹ் கொடுக்கணும், பிளஸ் பண்ணணும். நான் மாதாட்டையும் முருகன்ட்டையும் வேண்டிக்கிறேன். நீங்க நல்லபடியா அந்த பிரெக்னன்சி கார்டு கொண்டு வந்து காமிங்க. நீங்க பிரெக்னன்சி கார்டு காமிக்கும் போது நான் இந்த டியூப் பிளாக் இருந்த ரிப்போர்ட், சரி பண்ண ரிப்போர்ட், உங்க பிரெக்னன்சி கார்டோட ரீல் போடுறேன். இன்னைக்கு நான் ரீல்ஸ்ல போடல, சரிங்களா? நான் என்ன பண்றேன்னா, நீங்க பிரெக்னன்சி கார்டு எனக்கு அனுப்புற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். நீங்க என்னைக்கு பிரெக்னன்சி கார்டு அனுப்புறீங்களோ அன்னைக்கு இந்த போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ முன்னாடி தான் எடுத்தேன். இந்த டியூப் பிளாக் ஆன ரிப்போர்ட், உங்களுக்கு சரியான ரிப்போர்ட், நீங்க பிரெக்னன்ட் ஆன பிரெக்னன்சி கார்டு கொடுத்து விடுவீங்களா? இல்ல வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. நேர்லயே வரீங்களா? ஓகே, நீங்க கார்டு எனக்கு கொடுத்து விடணும். கண்டிப்பா கொடுத்துருவோம். ஓகே, அதுல வந்துட்டு நான் அதை போட்டு விட்டுறேன். சோ இந்த மாதிரி டியூப் பிளாக் ஆயிடுச்சா, இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க வந்துட்டு இப்படிதான் கன்சர்ன், இதுக்கு ஒரு வழி இருக்கு, இது ஹோமியோபதி மருந்துல ஒரு மெடிசன் இருக்கு அப்படின்றது விழிப்புணர்வு ஒண்ணு. இன்னொன்னு வந்துட்டு உங்க இதுல வந்து
அதெல்லாம் பண்ண மாட்டீங்க, அதுக்கான என்ன போக மாட்டோம். அதனாலதான் இவ்வளவு பேர் மாசமாக்குறேன். வெளியே கன்சல்டேஷன் ரூம் வெளியே அந்த போட்டோல ஃபுல்லா எல்லாமே பர்தாவோட தான் இருக்கே அப்படின்னு கேட்பாங்க. அவங்க மட்டும்தான் வெயிட் பண்ணுவாங்க, இயற்கையான முறைக்கு போகணும்னு நினைப்பாங்க. அதனால எனக்கு வாய்ப்பு கிடைக்குது இவ்வளவு பேரை மாசமாக்க. இல்லைன்னா அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காதுல்ல. இவ்வளவு சரியாச்சுல, எப்படி சந்தோஷமா? சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா. வலி கூட எனக்கு தெரியல மேம். ஆமா, அவங்க வந்தோடனே நான் சொன்னேன், இப்பதானே டியூப் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, இடுப்ப பிடிச்சிட்டு அப்படி நடந்து வருவாங்க, அழுவாங்க, வலிக்குதுமாங்க, எரியுமா. இவங்க சிரிச்சுட்டே வந்து உட்காந்தாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு புரியவே இல்லை, ரிப்போர்ட் ஓபன் பண்ற வரைக்கும். நீங்க அங்கேயே ரிப்போர்ட் படிச்சிட்டீங்களா? ஆர்வத்துல பாத்தீங்களா? பார்த்தோன்னே எல்லாம் நார்மல் ஆயிடுச்சுன்னு என்ன சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மேம். எனக்கு நீங்க சொன்னது கரெக்டா செஞ்சிட்டீங்க. இன்ஷால்லா பிள்ளையோட இன்ஷால்லா வரும் மேம். நிச்சயமா குழந்தையோட வரணும். அந்த குழந்தைய கையில வச்சு நசுக்கி கொஞ்சம் வீடியோ போடணும். சரி, நீங்க நல்லா துவா கேளுங்க உங்க மக சீக்கிரமா மாசம் வரணும்னு. சரிங்களா? நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணிப்போம். நம்மளோட இது என்னமோ கேட்க சொல்றாங்க. உங்களோட ரிப்போர்ட் எடுத்துருக்கீங்களா? அதே இதுலயே காமிக்கணுமா? என்ன முதல்ல பிரச்சனை இருந்துச்சா? பழசு என்னது? பழைய ரிப்போர்ட்டும் புது ரிப்போர்ட்டும். முதல்ல வந்துட்டு உங்களுக்கு ஆமா, இதுல வந்து உங்க பேர்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுறதுல நம்ம காமிக்க முடியாது. பட் இருந்தாலும் ப்ராக்ரசிவ் மோட்டிலிட்டி முதல்ல வந்து உங்களுக்கு நார்மல் ஃபார்ம்ஸ் வந்து இன்னைக்கு 85.7 இருக்கு. முன்னாடி ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஆண்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஈஸிங்க. மேல் இன்ஃபர்டிலிட்டி ஹோமியோல சூப்பர் மெடிசன் இருக்கு. ஆண்களுக்கு அந்த ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன், விரைப்புத்தன்மை கம்மியா இருக்கு, விந்து முன்கூட்டியே வெளியே, இது எல்லாத்துக்குமே ஹோமியோபதியில மருந்து இருக்கு. நான் தனித்தனியா எழுதி கொடுப்போம். இந்த அப்நார்மல்ஸ் கொஞ்சம் பேண்ட் பாக்கெட்ல போன் வைக்கல, அவங்க வந்துட்டு மடியில லேப்டாப் வச்சு வேலை பார்க்கல, டைட்டான ஜெட்டி போடல, ஜீன்ஸ் பேண்ட் போடல, ட்ரௌசர் மாதிரி பேண்ட் நைட்ல ரிமூவ் பண்ணி படுக்கணும், 2 நேரம் குளிக்கணும், பேண்ட் பாக்கெட்ல போன் வைக்க கூடாது. இது பண்ணலனாவே பாதி முட்டை சாப்பிடக்கூடாது ஆண்கள். இது பண்ணலனாவே எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. ஒரு நாளைக்கு 7-8 முட்டை சாப்பிடுறேன்றவங்க குழந்தை இருக்காது. எல்லா கெட்ட பழக்கம் இருக்கும், குழந்தை பெற்றுவாங்க. அதுதான் எனக்கு இது ஒண்ணு மட்டும். மேல் ஆண்கள் என்கிட்ட ட்ரீட் பண்றவங்க சாப்பிடாதீங்க. மித்தம் நான் சாப்பிட்டேன், நான் நல்லா இருக்கேன்னா இருந்துக்கோங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. இதுல வந்து இவருக்கு வந்து என்னன்னா நார்மல் ஃபார்ம்ஸ் வந்து 3 தடவை ரொம்ப 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 கம்மியா இருந்ததுங்க. ஆல்மோஸ்ட் ஃபெயில்டு தான். அவருக்கு ஆஸ்தனோசூஸ் கம்மியா இருந்துச்சு ஃபர்ஸ்ட். இப்ப வந்து நார்மல் ஃபார்ம்ஸ் 85.7 இருக்கு. சூப்பர். சோ ரொம்ப ஹாப்பி. ஒரு தடவை நார்மல் ஃபார்ம் 0 இருந்திருக்கு. இப்ப வந்து 85%. ஓகே, நீ மாசம் ஆகணும், அவ்வளவுதான். 2 கோடு வரணும். அவருக்கு ஒரே ஹாப்பி. என் ஒய்ஃப்க்கு மட்டும் எல்லாம் கரெக்டுட்டீங்க, எனக்கு சொல்லல ரிப்போர்ட்ல அப்படின்னு லைவ்ல எடுத்து காமிக்கிறேன். சோ அந்த அவருக்கும் நல்லா இருக்கு, இவங்களுக்கும் நல்லா இருக்கு. ஆக்சுவலி முதல்ல இருந்த பிரச்சனைக்கு இவருக்கு வேற ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா குழந்தை பிறந்திருக்குமானா பிறந்திருக்காது. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. நீங்க வேற யாராவது ஆண் கல்யாணம் பண்ணியிருந்தா குழந்தை பிறந்திருக்காது. உங்களுக்கு டியூப் பிளாக் இருந்துச்சு. கடவுள் உங்க 2 பேரே சேர்த்திருக்காரு. 2 பேர் பிரச்சனைக்கு சரி பண்ணியாச்சு. நீங்க வந்து கடவுள் போட்டு முடிச்சு உங்க 2 பேருக்குமே நல்லபடியா குழந்தை பிறக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பெண்கள் வந்துட்டு அவசரப்பட்டு டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. ஆமா, நிறைய பெண்கள். அந்த பொறுமையா இருந்த இவரையும் பாராட்டுறேன், கணவரையும் மனைவியும் நான் பாராட்டுறேன். ஏன்னா ஒரு மேரேஜ் ஆகி பெண்களுக்கு பொறுமை, சகிப்புத்தன்மை, அந்த அட்ஜஸ்டபிலிட்டி 0 ஆயிடுச்சு. ஒரு கவுண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்குன்ட்டாவே போச்சு, இவருக்கு ஆண்மை குறைபாடுன்னு சொல்லி பெருசா தண்டோட அடிச்சு சொந்த பந்தத்தா சொல்லி இந்த பொண்ணு ஏதோ வானத்துல இருந்து வந்த மாதிரி ஒரு பெருசா கத்தி சண்டை போட்டு ஒரு பஞ்சாயத்தை வச்சு இது ரிவர்ஸ் பண்ணி போயிடுது. போயிட்டு 2வது மேரேஜ் குழந்தைன்னு அந்த பொண்ணு வரணும் சார், ஒழுங்கா கவர்மெண்ட் இருந்ததுன்னா அந்த வீட்டுக்காருக்கு குழந்தை பிறந்துருச்சுவாங்க, எப்படி பிறந்துச்சுன்னே தெரியலமாங்க. ஆண்களுக்கு மெடிசன்ஸ் இருக்கு. நிறைய பேர் வந்து புதுசா மேரிடு பசங்களுக்கு ஒரு ஷை டைப்னால சம்டைம்ஸ் எரெக்ஷன் ஃபெயிலியர் இருக்கும், இல்ல ப்ரீமெச்சூர் எரெக்ஷன் இருக்கும். இது என்ன புரிஞ்சுக்காம இவருக்கு ஆண்மை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அவசரப்பட்டு டைவர்ஸ் 15 நாள் தான் வாழ்ந்துச்சு. அவர் ஆண்மை இல்லை, 1 மாசம் தான் வாழ்ந்துச்சு. 2 பேரும் ஃப்ரெண்ட்லியா ஒரு கவுன்சிலிங் வர மாட்டேங்கிறாங்க, ஒரு கம்ஃபர்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு சகிப்புத்தன்மை பொறுமை இல்லாம இருக்கு. அவ்வளவு அவசரமா பிரிஞ்சிடறாங்க. அது என்னன்னாலும் அது செகண்ட் மேரேஜ் தான். அந்த பொண்ணுக்கு ஒரு காயம் தான். ஏதோ டைம் இந்த குற்ற உணர்ச்சியை நம்மள கொள்ளும். தேவையில்லா வேலை. அழகா கணவன் மனைவியா சேர்ந்து இருந்து தன்னோட பிரச்சனையை தீர்த்து குழந்தை பிறந்து வாழ்ந்து காமிக்கதான் சாதனை. அதுதான் கடவுள் ஆசீர்வதிப்பார். நம்மளுக்கு ஒரு காரணத்தை, இப்போ கணவன் இறந்து போயோ இல்ல மனைவி இறந்து போயோ மறுமணம் பண்றது தப்பே சொல்ல மாட்டேங்க.
டைவர்ஸ்ல சஸ்பீஷியஸா இருக்காங்க, சந்தேக பேர் வழி, இல்ல ஒரு குடிகாரங்க, ட்ரக்ஸ் இருக்கிறாங்க, இல்ல ரொம்ப கடன் வாங்குறாங்க, ஏமாத்திக்கிறாங்க, இதெல்லாம் கூட ஓகே. ஆனா கல்யாணம் பண்ணி ஒரு மாசம் 2 மாசம் பொறுமை இல்லாம அந்த பையனுக்கு சான்ஸே கொடுக்காம ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணி, எனக்கு நிறைய பேஷன்ஸ் அப்படி பாக்குறேன். நான் பார்க்கும்போது எனக்கு தோணும், ஏமா இப்படி அவசரப்படு, அப்புறம் அவரே பரவாயில்லன்னு தோணும். தெரியாத கடவுளுக்கு தெரிஞ்ச பேய் பரவாயில்லம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆண்கள் கூட பொறுமையா இருக்காங்க, வெயிட் பண்றாங்க. பெண்கள் எப்படின்னா உடனே அதை பெரிய ப்ராப்ளம் ஆக்கி பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சொல்லி அவருக்கு ரிப்போர்ட் எல்லாம் காமிச்சு, பாருங்க இவர் கவுண்ட் இல்ல கம்மியா இருக்குன்னு காமிச்சு அதை வச்சு பெரிய இது பண்ணி உடனே ஓடி போறாங்க, அவசரமா அந்த லைஃப் விட்டு ஓடி போறாங்க. என்ன கேட்டா அப்படி இருக்கு, அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கு, விதைப்பையில விதை சைஸ் நார்மலா இருக்கு, செக்ஷுவலா தான் முடியல, கவுண்ட்லாம் நல்லா இருக்கு, செக்ஷுவலா தான் முடியல, அதுக்கு ட்ரீட்மெண்ட் டாக்டர்கிட்ட போங்க, அதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்கு. இல்ல அவங்களுக்கு செக்ஷுவலாலாம் நல்லா இருக்காங்க, அவங்களால நல்லா இருக்க முடியுது, அவங்களுக்கு வெறும் கவுண்ட் தான் இல்ல அப்படின்னா அதுக்கும் காரணத்தை பாருங்க. சிலருக்கு நல்ல நார்மல் ஃபேமிலி லைஃப்ல இருப்பாங்க, ஆனா உயிரணுக்கள் இருக்காது. அது காரணத்தை கண்டுபிடிச்சு விந்து வர பாதை அடைப்பு இருக்கும் ஆண்களுக்கு, வேரிகோசீல், அதுக்கு ஹோமியோல அவ்வளவு அழகா மருந்து இருக்கு. அந்த பிளாக் எடுத்துட்டு கன்சீவ் வைக்கலாம். இப்ப நீங்க அலோபதியில போனீங்கன்னா அதுக்கு டீசா மெத்தட், இக்ஸி மெத்தட் சொல்லுவாங்க, அப்படி கன்சீவ் வைக்கலாம். ஊசி மாதிரி போட்டு விதைப்பையில இருந்து அந்த எடுத்து செல்ஸ் எடுத்து உயிரணுக்கள் எடுத்து கன்சீவ் ஆக்குறாங்க. நீங்க பணம் நிறைய வச்சீங்கன்னா அப்படி போங்க. இல்லையா ஹோமியோல அந்த வேரிகோசீல் மருந்து சாப்பிட்டு அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணி ஸ்லோவா தான் ஒரு 3-4 months அமைதியா வெயிட் பண்ணணும், சாப்பிட்டு கன்சீவ் வைக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கு. ஒரு உறவை கடவுள் போடுற ஒரு முடிச்சு பெரியவங்க ஆசீர்வதிச்சு பண்ற ஒரு கல்யாணத்தை டக்குன்னு பொசுக்குன்னு டைவர்ஸ் பண்ணாங்க, லைஃப் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருந்தா நீங்க அதை தீர்த்து ஒரு வழி இருக்கான்னு பார்த்து வெயிட் பண்ணி எல்லாருக்கும் சொல்லிட்டு நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணியே வாழ்ந்தா கூட அந்த ஆணுக்கு அந்த குற்ற உணர்ச்சியோட தான் நம்மளோட வாழ்வாங்க. இவ நம்ம இப்ப எல்லாம் கிடைச்சிருச்சு, ஆனா இவ அன்னைக்கு பேசின வார்த்தைகள், நம்மள பண்ண அவமானங்கள், பண்ண பிரச்சனைகள், அந்த அசிங்கத்தை அவங்களுக்கு ஒரு காயம் தானே. நம்ம என்ன பண்ணாலும் ஏன் கொடுக்கணும் அதை? அந்த அளவுக்கு பிள்ளைங்க பொறுமை இல்லாம இருக்காங்க. என்ன பண்ண சொல்லுது? நிறைய குடும்பத்துல இது நடக்குது. அப்புறம் என்கிட்ட தான் வருவாங்க. ஆனா நான் அந்த மாதிரி பிரிஞ்ச நிறைய ஆண்களை ப்ராப்ளமை சரி பண்ணி கன்சீவ் ஆக்கி கொடுக்கும்போது அவங்க எல்லாம் மேடம் நீங்க எனக்கு அம்மா மாதிரி, எனக்கு ஒரு கடவுள் மாதிரி, என்ன இதனால நான் அசிங்கப்பட்டு நின்றேன் அந்த சமூகத்துல, இப்ப என் குழந்தையோட நான் போகும்போது இப்ப என்ன சொன்ன அந்த பொண்ணு இன்னும் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்ப அந்த பொண்ணு நினைச்சாலும் பாவமா இருக்கும். அது ஒழுங்கா வளர்க்காதனால ஆர்ப்பாட்டம் பண்ணிடுது. அப்புறம் அதுவே ரொம்ப குற்ற உணர்ச்சியில வாழும். பாவம். இதெல்லாம் மாறி நல்லபடியா எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். பொம்பளை பிள்ளைகளை வளர்க்கும் போதே பொறுத்து போறது, சகிப்புத்தன்மை, அட்ஜஸ்டபிலிட்டி, ஒரு விஷயத்துக்கு எவ்வளவு எதுக்கு பெண்ணை பூமாதேவியோட சொல்றாங்க, எவ்வளவு மிதிச்சாலும் தாங்குற அளவுக்கு பெண் உரிமை கொண்டு வரணும். கண்டிப்பா படிக்க வைக்கலாம். ஆனா பெண் உரிமைன்னு தவறான படிப்பினை சொல்லி தந்துறாங்க. பெண் உரிமையே தப்பா சொல்லி கொடுத்துறாங்க. எது உரிமைன்னு தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. ஜாலியா நல்லா ஹாப்பியா வாழலாம் ஒழுக்கத்தோட. நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு இம்மாரலா போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம சந்தோஷம் வாய் விட்டு சிரிச்சு நல்லா என்ஜாய் பண்ணி வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு நம்ம ஒழுக்கமா இருந்து அனுபவிக்கலாம். அது நிறைய தப்பாய் போயிடுது. கண்டிப்பா நம்ம பொண்ணுக்கு வேற வழியே இல்ல, இவங்களால குழந்தையே பெற்றுக்க முடியாதுன்னு ஷியோரா டாக்டர் சொன்னப்பறம் நீங்க டைவர்ஸ் மட்டும் மறுமணம் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு வாரிசு வேணும், உங்க குழந்தைக்கு ஒரு எதிர்காலம் வேணும். ஒண்ணும் பண்ண முடியாது, விதி. சிலர் அதுக்காண்டி டைவர்ஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்ல வரல, கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா இதுக்கு மேல இந்த பையனுக்கு இதான் பிரச்சனைனா நம்ம ஆறுதல் பண்ணிக்கலாம், அவங்களுக்காண்டி சாமி கும்பிட்டுக்கலாம். ஆனா நம்ம பொண்ணு வாழ்க்கையே நிறைய இருக்கு. விந்து தானம் வாங்க அவங்க முடியும், விந்து தானம் வாங்கிக்கலாம், அந்த ஐவிஎஃப்ல வேற வேற கன்சீவ் ஆகலாம். எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை. என் பொண்ணுக்கு அவங்களுக்கு என் பொண்ணோட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் நியாயம், அது ஓகே. அது நம்ம டைவர்ஸ் பண்ணிட்டு வேற மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆனா சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் பண்ண வேணாம்ன்றது ஒரு வேண்டுகோள். கண்டிப்பா ஒரு அந்த பையன் பெற்றுக்க முடியும்னு சொன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்து ட்ரை பண்ணிட்டு முடிவெடுங்க. அவசரப்பட்டு முடிவெடுத்துறாதீங்க. நிறைய பேஷண்ட்ஸை நான் பாக்குறேன். சமீப காலமா நிறைய ஆண்கள் இப்படி அவங்கள நம்ம மாசமாக்கிறோம். அப்புறம் அவங்க திருப்பி சொல்லுவாங்க, மேம் இதை நான் திருப்பி அந்த பொண்ணு வீட்டுக்கு கொண்டு போய் காமிக்கிறேன், இனிமே காமிச்சு என்ன பண்ண போறீங்க, விடுங்கப்பா ஹாப்பியா விடுங்கன்னு நான் சொல்லிடுவேன். அந்த பொண்ணு பாவம் தான். அப்புறமா ஏன்னா
சொந்த பந்தம் என்ன நினைச்சுவாங்க, இந்த பொண்ணுதான் தப்பா பழி போட்டுருச்சு, அவங்க குழந்தையோட இருக்காங்க போது இந்த பொண்ணை பத்தி கேட்ட பேர் ஆயிருது. அப்புறம் இந்த பொண்ணுக்கு லைஃப் கஷ்டமாயிருதுல, அடுத்துல ஈஸியா அந்த பொண்ணு குறை சொல்லிடுவாங்க. சோ குடும்பமா சந்தோஷமா எல்லாரும் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். சீக்கிரம் இவங்க குழந்தை பெற்றுக்கணும், துவா கேளுங்க. லவ் யூ ஆல். நன்றி.